ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம அவனை தான் காமிக்கிறாங்க. அவனுமே உங்களுக்கு என்னுடைய குடும்பம் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லும்போது, நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ண முடியும், நான் இவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் இருப்பீங்களா இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நான் நிச்சயமாக அந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரோஷினியுமே சொல்லிடுறா. அப்படியே அந்த இடத்துல இருந்துமே எஞ்சி நான் தான் ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் வாரியர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவனுமே வந்துட்டு ஆமாங்க நீங்கள் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் வாரியர், ஆனால் என்ன சண்டை போட்டுட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே என்னுடைய கிளிப்ஸை பார்த்தீங்களா எப்படி போணுச்சுன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கச்ச, ஆஹா நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா ரோஷினி, உங்களுக்காக அந்த 3 அம்பையும் நான் வாங்கினேன்ல, ஸோ வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கிட்டு வந்து இவ்வளோ தூரம் வச்சிருக்கேன்ல, அதனால தான் நான் கொஞ்சம் பவர் லெஸ் ஆகிட்டேன் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்புறமே அந்த இடத்துல இருந்து அவன் வெளியில் போயிடுறான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நமக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணாரா, நமக்காக தான் தன்னுடைய உயிரை இழக்க கூட தயாரானாரா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அந்த சமயம் அந்த வீட்டில் இருந்த அந்த நெருப்பு ஜின்னுமே அந்த போட்டோவை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழி கிடைச்சதுமே அங்கனையுமே ஒரு செவர் இருக்கு, அதுலயுமே 2 ஃப்ரேம் போட்ட போட்டோ இருக்கு, அங்க வச்சா டவுட் வராதுன்னு சொல்லியுமே அந்த ஃப்ரேம் போட்ட போட்டோ கிட்டையுமே வச்சுட்டு அதுவுமே அதாக்கிட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம இப்பவே போகணும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டுமே போயிடுது. வெளியில இருந்த ரூமுக்கு வந்து அம்மனுமே ரோஷினி தூங்குறதையே பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து ரோஷினியுமே நான் தான் அயானா, நான் தான் அம்மனை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு பொண்ணு, இந்த உலகத்தையே ஆளக்கூடிய சக்தி எனக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் அந்த உலகத்தை உருண்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு உருண்டு வந்து கீழே விழ வருவா. அப்போவுமே தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சுமே அவனுமே ஆர்டர் போட்டு அவளையுமே அந்த இடத்துலயே நிற்க வைப்பான். அப்போவுமே இந்த அம்மனுக்கு என்னுடைய ஹெல்ப் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, இந்த மனுஷன் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். உடனே நீ என்னை பற்றி இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டுமே அவருடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு ஆர்டர் போட்டு அவளையுமே அந்த இடத்துல தொங்க வச்சிடுறாரு. நீ இப்படியே இரு, இதுதான் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுமே கீழே வந்து தன்னுடைய டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு இருக்காரு. அங்கேயுமே அம்மனுடைய தங்கச்சி ஷாய்மா அந்த ஜாம் பாட்டிலையும் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த பாட்டிலுமே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. குட்டியுமே ஏன்ட்டு தாங்க நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டுமே ஓப்பன் பண்ணிட்டு இருப்பான். பட் ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் இங்கே இருந்த அம்மனுமே தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சுமே அதை ஓப்பன் பண்ண சொல்லி அந்த குட்டியுமே ஓப்பன் பண்ணிட்டுறான். ஸோ இதை பார்த்துட்டு சாய்மாவுமே இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், இதெல்லாம் கல்லாட்டம், நீங்கள் வந்துட்டு மேஜிக் பண்ணி ஓப்பன் பண்ண சொல்கிறீங்க, அதுவும் இவனுக்கு சாதம் கூட சாப்பிட தெரியாது, இந்த பையன் இதை திறந்துட்டான்னு சொன்னால் நான் நம்பணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு கலக்கலன்னு அந்த இடத்துலையுமே இருக்காங்க. கண் முழிச்ச ரோஷியுமே அந்த இடத்துல தொங்குறத பார்த்துட்டு ஐயோ அம்மா என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு பாசிகருமே சிரிச்சிட்டு இருக்கு. உன்னை சிரிக்காத, உனக்கு கொன்றுவன் பார்த்துக்கோ, என்னை காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அவளையுமே கீழே விழுந்துடுறா அந்த பெட்ல. ஐயோ அம்மா எனக்கு வலிக்குதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கச்ச அந்த ஈகளுமே சிரிச்சிட்டு இருக்கு. நீயும் உங்க அம்மனும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பா அம்மன் நிச்சயமா இதுக்கு எனக்கு பதில் சொல்லியே தான் ஆகணும், பாரு உன் எஜமான்ட்ட போய் சொல்லு அப்படின்ற மாதிரி இங்கேயும் இவளுமே கியூட்டா பேசிட்டு இருக்கா. ரூம்ல இருந்து சாப்பிட வந்த ரோஷினியுமே எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு இருக்கா. அப்ப எல்லாருமே நீ உட்காந்து சாப்பிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கச்ச அவளும் உட்காரும் போது பருவீனுமே தன்னுடைய சாப்பாடு தூக்கி வீசிட்டு அந்த இடத்துல இருந்து எந்திக்கிறாங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ரோஷினியுமே நான் உங்களுக்கு குட் மார்னிங் சொல்ல தான் வந்து சாப்பிட வரல, நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ சாராவுமே நீங்க எப்போ சாப்பிட்டீங்க, உங்களை நான் பார்க்கவே இல்லையே காலையில இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இல்லம்மா நான் தான் சீக்கிரம் எந்திப்போம்ல, ஸோ உங்களுக்கு முன்னாடி நான் எஞ்சிட்டேன், கிளம்பி சாப்பிட்டுட்டேம்மா, சரி நான் ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளுமே ரூமுக்கு போயிடுறா. இங்கே அம்மனுமே அம்மா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க சாப்பாடு எப்போவுமே நம்ம தட்டக்கூடாதுன்னு, இப்போ நீங்களே அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிங்க, உட்காந்து சாப்பிடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே போய் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போது ரோஷினி சாப்பிடவே இல்லைன்றது அவனுக்கு தெரியும். ஸோ அவனுடைய ரூமுக்குமே அவன் தன்னுடைய ஃபுட்ஸ் எல்லாத்தையும் சர்வ் பண்ணுறதுக்கு அனுப்பி வச்சிடுறான். உடனே அங்கே ரோஷினியுமே நான் சாப்பிடவே இல்லையே, எனக்கு ரொம்ப பசிக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அங்கேயுமே ஃபுட்ஸ் எல்லாம் வந்ததை பார்த்துமே அவள் இந்த மனுஷன் என்னதான் திட்டினாலும் வச்சாலுமே மற்றவங்க விஷயத்தில் கரெக்டாக தான்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த சமயம் அம்மனுமே அம்மா பாட்டி நான் உங்கள்கிட்ட சாய்மாவை பற்றி கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சாய்மாக்கு நான் இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஐடியாவில் இல்லை, அவள் என்னைக்கு ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்காளோ அன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட சாய்மாவுமே அழுதுகிட்டே அந்த இடத்துல இருந்து போயிடுறா. சாராவுமே ரோஷினிட்ட அண்ணி இந்த மாதிரி சாய்மா அழுதுகிட்டே போகிறா, ப்ளீஸ் வாங்க அண்ணி அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு அவளுடைய ரூமுக்குமே போகிறாங்க. ஸோ அவளுமே நான் அஃப்தாபை ரொம்ப கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் லவ் பண்ணுறேன் அண்ணி, ஆனால் அண்ணா எங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளுமே அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்டா, நீ அழாத அப்படின்ற மாதிரி சொல்லி வா உங்கள் அண்ணன்ட்ட போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த இடத்துக்குமே கூட்டிகிட்டு போகிறான். அங்கேயுமே அவனுடைய அம்மா அம்மன்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைப்பா நம்ம அஃப்தாப்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மனுடைய பாட்டியுமே வந்து அஃப்தாப் கிட்ட பணம் இல்லைனாலும் நம்மளுக்கு தான் 7 தலைமுறைக்கு சாப்பிட்ற மாதிரி பணம் இருக்கு, நம்ம பொண்ணை
பார்த்துக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவனுமே இல்லை பாட்டி, அவள் எப்போவுமே ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் அவள் குழந்தைகளை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே ரோஷினியுமே வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுமா, இது நிச்சயமாக சாய்மாவை ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே பர்வீனுமே எங்களுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுறதுக்கு நீ யார், அண்ட் நீ இன்றைக்கி என்கேஜ்மெண்ட்டில் நிற்கவே கூடாது சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அமனுமே என்ன விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சாய்மாவுக்கு எல்லா லாங்குவேஜுமே தெரியும். ஸோ அவள் ஒரு டியூட்டோரியல் மாதிரி வச்சு அவளுடைய லாங்குவேஜை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலிமா அவள் நிச்சயமாக ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சாய்மாவுமே ஆமாம் நான் நிறைய இடத்துல அப்ளை பண்ணி வச்சுருக்கேன், ப்ளீஸ் அண்ணா நான் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஈவினிங்கே அஃப்தாபை கூப்பிட்டு இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிடுறான். அப்படி அங்கே சாய்மாவும் சாராவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரோஷினியுமே ரெடி ஆகலை. அவங்களுமே ப்ளீஸ் அண்ணி நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்லைம்மா எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் பாசிகருக்கு பொண்ணு பார்க்கணும், என்னுடைய குக்கீஸை பார்க்கணும், ரேப்ரைஸ் பார்க்கணும் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி அண்ணி ப்ளீஸ் நீங்கள் வாங்கலை அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிடுறா. ஸோ அவனுமே வந்து நீங்கள் இன்னும் கிளம்பலையா, எங்கள் குடும்பத்தில் பஞ்சுவாலிட்டிக்கு எல்லாருமே ஓகேவாக இருப்பாங்க, ஸோ நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இவளுமே அந்த இடத்துல இருந்து போய் தன்னுடைய ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவங்க அம்மா சொன்னது எல்லாத்தையுமே நினச்சுமே. அப்போ அங்கே வந்து அம்மனுமே என்னாச்சுங்க, ஏன் நீங்கள் ஃபீலிங்கில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி நீங்கள் வரலையா என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லைங்க நான் என்கேஜ்மெண்ட்டுக்கு வரல, பர்வீன் அம்மா சொன்னாங்கல்ல, ஸோ நான் எதுக்குங்க, இது உங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன், நான் ஏன் வரணும் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல இருக்கட்டுங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவளுக்குமே ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்றான். ஸோ அந்த ட்ரெஸ்ஸையுமே பார்த்துட்டு இவருக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகம் தான் போல. என்னுடைய ஃபஸ்ட்டு கல்யாணத்தை அப்போவுமே நான் சொல்லியிருந்தேன் அந்த ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக தான் இருக்குது, ஸோ என்னுடைய ஃபேவரட் ப்ளூ கலரே எடுத்து வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவளுமே ரெடி ஆகிட்டு வந்திருப்பா. ஸோ அவனை பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்கும்போது பேபியுமே அவங்க அம்மா ரூமில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவளுமே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவனுடைய அம்மாவுமே நீ என்ன சொன்ன அன்னைக்கு, அவள் ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த வீட்டிலேருந்து போயிடுவான்னு சொன்னான், ஆனால் அவள் இன்னுமே போகலையப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவள் நம்ம வீட்டுக்கோ எனக்கோ லாய்க்கு கிடையாது, நிச்சயமாக ஒரு மாதத்தில் பேர் அந்த வீட்டை விட்டு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு ரோஷினி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் சாய்மாவுக்குமே என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருது. அப்போ அண்ணா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு கூப்பிட்டுட்டுமே ரோஷினியும் அம்மனையும் உட்கார வச்சு 2 பேருக்கும் ரிங் மாற்ற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே மாற்றிடுறாங்க. அப்போ வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதுமே நம்ம ரோஷினி எல்லாரையும் கிட்ட வர சொல்லிட்டு அவளுமே அந்த இடத்துல இருந்து போய் ரூமுக்கு வந்து அவள் குக் தான் பண்ணிட்டு இருப்பா. ஸோ அவனுமே வந்துட்டு நீங்கள் ஏன் வந்தீங்க, ஏன் உங்களுக்கு கோவமாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எதுக்குமே அவள் பதில் சொல்ல மாட்றா. ஸோ அவள் பார்க்குற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கா. இவனுமே தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்கை வச்சு ஆர்டர் போட்டு அவள் கையில் இருக்கிற பொருள் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. அந்த இடத்துல இருந்து வெளியில் போக பார்ப்பா, அங்கேயுமே அந்த டோருமே மாற்றி வச்சிடுறான். ஸோ அங்கே இருந்துமே மறுபடி கிட்ட வர பார்க்குறான், எல்லாத்தையுமே அந்த இடத்துல பறக்க விட்டுருந்தான். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நீங்கள் தான் சொன்னீங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் நம்ம மேரேஜை ஒரு ஒப்பந்தமான கல்யாணம் தானே, எனக்கு எதுவுமே கஷ்டம் கிடையாது, எதுவுமே சங்கடம் கிடையாது, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துமே போய் தன்னோட ரூமில் வந்து உட்காந்து ரொம்ப அழுதுட்டு இருக்கா. தன்னுடைய ஃப்ரெண்டு ஃபராக்குமே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவர் என்கிட்ட சொல்லி காமிச்சிட்டாரடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவளுமே நீ கவலைப்படாத, உனக்கு அமன் மேலே லவ் வந்துட்டா என்ன, நீ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று சொல்கிறேன், அவனுடைய கண்ணை பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் உனக்கு பிளிங்கிங் ஆகும், அது மட்டும் இல்லாமல் உன்னை சுற்றி பாட்டு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே இவளும் அந்த மனுஷன் மேலே நம்மளுக்கு லவ் வந்துட்டா என்னாச்சா, இனிமேல் அவருடைய கண்ணையே பார்க்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே முடிவெடுக்கிறா. மறுநாளுமே ஆகுது. ஸோ அவளுமே எஞ்சி அம்மானை தான் சைட் அடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஐயோ இவர் கண்ணை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆன்னு கத்திடுறா. உடனே அவனுமே எந்திரிச்சு என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை நான் உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டக்கண்ணு வழியாக பார்த்துட்டு இருக்கா. ஏமா உனக்கு என்னமா ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உங்களை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்துமே அவள் ஓடிடுறா. இவனுமே யாரா இவா, இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆகுது அப்படின்ற மாதிரி அவனுமே பார்த்துட்டு இருக்கான். கிச்சனில் உள்ள எல்லாருமே இன்னைக்கு அஃப்தாப் வராருல, ஸோ எல்லாமே ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே சாய்மாவும் முக்கியமாக கேரட் அல்வா செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ரோஷினியுமே வந்து நான் கேரட் அல்வா நல்லாவே பண்ணல, நான் ஹெல்ப் பண்ணலாம் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் போய் நம்ம பர்வீனுமே கோவப்பட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. ஸோ அவளுமே பின்னாடி போய் ஏமா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நான் இன்னும் ஒரு மாதம் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் அம்மனுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், இந்த வீட்டை விட்டு நீ அப்போவே போயிருந்திருப்ப, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா எப்படியோ அதே கேரக்டர் தான் நீயும், கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ரோஷினியை ஹர்ட் பண்ணுற மாதிரியே பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் அம்மன் கேட்டுட்டு தான் இருக்கான். அவளுமே அழுவுறா. அவளுடைய ஒரு துளி ட்ராப் அது கீழே விழுது. ஸோ அதையுமே ஃப்ரீஸ் பண்ணி தன்னுடைய கையில் வச்சுக்கிறான்.
அது மட்டும் இல்லாம நம்ம ரோஷினியுமே இந்த இடத்துல அழுதுட்டே போயிட்டுருப்பா. அந்த இடத்துல ரோஷினி, ரோஷினின்னு கூப்பிடுற சவுண்டுமே கேட்கு. யாரு கூப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டுமே, அவ ஒரு புக்கு கிட்ட சவுண்டு கேட்குதுன்னு அந்த புக்கு கிட்ட வந்திருப்பா. ஸோ அந்த புக்கு ஓப்பன் ஆகி அவளுடைய தலைய புடிச்சு உள்ள இழுத்துட்டுருக்கு. அவளுமே என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்கு. இந்த பாட்டு இதோடையுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.